ஒருமுறை ஒரு கப்பல் பயணத்துல ஒரு பேராசிரியர் ஒருவர் பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தார். அவர் மாலுமியினுடைய அருகில போய் கேட்டார், உனக்கு பிசிக்ஸ் தெரியுமா? அப்ப அந்த மாலுமி சொன்னார், எனக்கு பிசிக்ஸ் பத்தி தெரியாது. அப்ப அந்த பேராசிரியர் சொன்னார், உன்னுடைய வாழ்நாட்களில நீ 25% நீ வீணாக்கி விட்டாய். இரண்டாவது அந்த பேராசிரியர் கேட்டார், உனக்கு மேக்ஸ் தெரியுமா? அவர் சொன்னார், மாலுமி சொன்னார், எனக்கு மேக்ஸ் தெரியாது. உடனே அந்த பேராசிரியர் சொன்னார், உன்னுடைய வாழ்நாளில நீ 50% நீ வீணாய் செலவழித்து விட்டாய். விதமாய் பேசிக்கொண்டே போனார்கள். பேசிக்கொண்டு போகிற போது திடீரென்று அந்த கப்பல் ஒரு பாறையில போய் மோதி மூழ்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது மாலுமி கேட்டார், பேராசிரியரை பார்த்து, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று. அப்பொழுது அந்த பேராசிரியர் சொன்னார், எனக்கு நீந்த தெரியாது. எல்லாம் தெரியும், நீந்த மட்டும் தெரியாதா என்று கேட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இது எதை காட்டுகிறது சொன்னால், உலக அறிவு, உலகத்திலே நீங்கள் கற்றுக்கொண்ட அறிவு தேவ சமூகத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. தேவ சமூகத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு தேவை. தேவனை குறித்த ஞானம் உங்களுக்கு தேவை. தேவனை குறித்த பரலோகத்தை குறித்த அறிவுகள் உங்களுக்கு தேவை. அது இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் பரலோகம் செல்ல முடியும். அது இல்லாவிட்டால் நீங்கள் இந்த பூமியில வீழ்ந்து விட நேரிடும். ஆகவே உலக ஞானத்தை விட, உலக அறிவை விட பரலோக அறிவை சேர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.